வணக்கங்க. இது முள் சீத்தாங்க. முதல்ல இன்றைக்கி தான் எங்கள் தோட்டத்தில் முதல் காய் காய்ச்சிருக்கு. இது வந்து கேன்சருக்கு நல்ல மருந்துன்னு சொல்லுவாங்கங்க. இது ரொம்ப சந்தோஷம் எனக்கு பழுத்ததில். அதோடவே கூட ஒரு 4 இமாம் பசந்த் ரக மாம்பழம் மரத்துலேயே நல்லா சவந்துருச்சு. அதை பறித்து வச்சுருக்கேங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரகம். மாம்பழம் பிடிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த ரகம் பிடிக்கும்னு வச்சுங்களேன். இதோடவே நாட்டு ரக செம்பருத்தி, இது டீ போடுறதுக்கு. அதோடவே ஒரு ஆரஞ்சு நிற செண்பகம் ஒரு 50 பூக்கு பக்கமாக பூத்துருக்குங்க. அப்புறம் ஒரு ஒரு ரோஜாப்பூ, அப்புறம் ஒரு கிலோ வரும் கத்திரிக்காய், வழுதுணங்கா ரக கத்திரிக்காய். அப்புறம் இந்த வாட்டர் லில்லி ரகத்தில் 2 பூ புதுசாக இன்றைக்கி தான் பூக்க ஆரம்பிச்சிருக்குது. அப்புறம் வெள்ளை செண்பகத்தில் ஒரு 20 பூ பக்கமாக பூத்துருக்குது. அப்புறம் ஒரு பப்பாளி பழுத்துருக்கு. அப்புறம் 2 கொய்யாக்காய், 2 கொய்யாக்காயும் அப்புறம் கருவேப்பிலை. அப்புறம் இன்னொரு வெரைட்டி செண்பகம், அந்த செம்பருத்தி வந்து இன்னொரு வெரைட்டி ஒரு 2-3 பூ. பாருங்கள், இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு பார்க்கும்போது தான் நம்ம தோட்டத்தில் இவ்வளோ வருதா அப்படிங்கிறதே தெரியுதுங்க. நன்றிங்க இயற்கைக்கு.